வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நம்ம இப்போ கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நமக்கு 19ஆம் தேதி 7வது மாதம் 2024. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. 389வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் வந்த ரிசல்ட்டு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபைனல் கெஸ்ஸிங் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் வியாழக்கிழமை நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டு 904 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம 3 நம்பருக்கு கொடுத்த கெஸ்ஸிங்கில் 905ன்னு கொடுத்துட்டோம். ஒரு நம்பர் கம்மியாகி 904ன்னு வந்துருச்சு. டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. ஏபியில் 90 நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். 604 நம்ம பாட்ஸில் கொடுத்துருந்தோம். அதில் பிசி பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு கொடுத்ததில் சிங்கிள் நம்பராக 0 தான் கொடுத்துருந்தேன். கொடுத்த மாதிரியே பி போர்டில் 0ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கை வேணாலும் நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்கு. 3 நம்பருக்கு டெஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. நம்ம 905ன்னு எடுத்திருந்தோம். வந்தது 904. யாருமே எதிர்பார்க்கலை. போன வாரம் வந்த ரிசல்ட்டை அப்படியே நமக்கு இந்த வாரம் ரிசல்ட்டாக கிடச்சிருந்துச்சி. இப்போது நமக்கு போன வாரம் நிர்மல் ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 538. போன வாரம் வந்த ரிசல்ட்டு 538 போன வாரம் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 904. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம இப்போது நம்ம கெஸ்ஸிங்காக பார்க்கையில் நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கையில் 4ஆம் நம்பர் வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்குங்க. 4 இல்லாட்டி ஏ போர்டு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இல்லாட்டி பி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பி போர்டு எடுத்திருக்கேன். பி போர்டு 0க்கு அப்புறம் நமக்கு 1 5ஆம் நம்பர் வரணும், இல்லாட்டி 2ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 7ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? சி போர்டில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 7ஐயும் 6ஐயும் ஸ்ட்ராங் பண்ணி எடுத்திருக்கேன். பி போர்டில் 2 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 4ம் 0வும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம பார்த்து இருக்கோம். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் எந்தெந்த போர்டுக்கு என்னென்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு ஏ போர்டில் பெண்டிங் உள்ள நம்பர் என்ன நம்பர் அதிக பெண்டிங் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் 1 ஏ போர்டில் 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 8 0 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில். பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு இப்போது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வந்திருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர்ஸ். இந்த பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில்
இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு இன்றைக்கி நான் 7ஐயும் 6ஐயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? 7ஐயும் 6ஐயும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். எதனால் நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்கில் 7ஐயும் 6ஐயும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 4க்கு 7 தான் வரும், 9க்கும் 7 தான் வரும். அதே மாதிரி 6ஆம் நம்பருங்கிறது நமக்கு எந்த போர்டில் வேணாலும் ஒரு போர்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நான் வந்து 7ஐயும் 6ஐயும் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் நீங்கள் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி வைங்க. என்னையுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 7ம் 6ம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நான் பாட்ஸ் நம்பரில் ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 417 எடுத்திருக்கேன். சரிங்களா? 417 ஒரு பாட்ஸு, 416 ஒரு பாட்ஸு. அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்க விரும்பலைங்க. கம்மியான நம்பராக நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைங்க. 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம் பாட்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக 417 416 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு மெத்தேடில் நம்ம கலப்பு நம்பர்ஸாகவும் கொண்டு வந்து கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்துங்க. 100% வின்னிங் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி தேதி, இன்றைக்கி நாளைக்கு போன வருஷம் நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா போன வருஷம் நமக்கு இன்றைக்கி தேதி, இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 466ன்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து வின்னிங் கிடச்சிருக்கு. இதே மெத்தேடில் நமக்கு இன்றைக்கி 4வது நாளாகவும் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் கிடச்சிச்சின்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வந்து ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுடைய கணக்கை நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒரு கலப்பு நம்பர்ஸாகவும் நான் இங்கே வந்து கொடுக்குறேன். சரிங்களா? மேட்ச் பண்ணி வைங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காகவே எடுத்துக்காங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். 046 461 467 661ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா. சரிங்களா? நான் வந்து அதிகமான நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் இந்த ஒரு நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்காங்க. நான் வந்து இது டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஒரு நம்பரை மேட்ச் பண்ணி டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி என்னுடைய கணக்கில் தெரியவும் இந்த ஒரு நம்பரை நான் டபுள்ஸ் மெத்தேடை மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி 097ம் நம்மளுடைய ஒரு கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. அதிகமான நம்பர்ஸ் நான் கொண்டு வரல. கம்மியான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்காண்டி 411 114 141 097. நம்ம பாட்ஸ் நம்பரில் 2 நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்திருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பரும் பெஸ்ட்டு நம்பராக கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராக கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஆல் போர்டில் வந்து சிங்கிள் நம்பராக கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் என்னுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கையில் எனக்கு ஒரே நம்பராக கிடைக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து என்ன நம்பர் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கையில் 6 இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா எல்லா போர்ட்லேயுமே பெண்டிங்கில் இருக்குது. இந்த போன வருஷம் வந்த ரிசல்ட்டும் டபுள் 6ஆக இருக்குது. இதை மேட்ச் பண்ணி வந்து நான் வந்து 1000% கொடுக்குறேன். இது எப்படி நான் கொடுக்குறேங்கிறது உங்களுக்கே தெரியும். போன வருஷம் வந்து நமக்கு டபுள் 6 வந்திருக்கு. நமக்கு பெண்டிங்கில் வந்து எல்லா போர்டுமே வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு போர்டில் வேணாலும் நமக்கு வந்து 6ஆம் நம்பருங்கிறது வரணும். ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பராக கூட சொல்லுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெஸ்ட்டு நம்பராக இருக்கும். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா
நம்ம ஆல் போர்டு நம்பரில் சிங்கிள் ஷாட்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்லையும் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வந்து வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நம்பரையுமே நான் பெஸ்ட்டு நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த ஒரு நம்பர்ஸை வந்து ப்ளே பண்ணிக்காங்க. அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலைங்க. கம்மியான நம்பர்ஸாக தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்குலையும் இந்த ஒரு நம்பர்ஸ் வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? மேட்ச் பண்ணி வைங்க. 47, 17, 61, 41, 46, 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்காண்டியே நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக மொத்தமே 6 நம்பர்ஸு தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சொல்லுறேன், இந்த ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் கண்டிப்பாக வந்து வின்னிங் இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணியும் உங்களுடைய கணக்கையும் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், வின்னிங்குங்கிறது வந்து நமக்கு ரெகுலராகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மட்டுமே தான் ஆர்ட் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் நான் வந்து கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் நம்பராக நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பரையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பரையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஆர்ட் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம எடுத்திருக்கோம். 0 அதாவது வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இந்த ஒவ்வொரு நம்பரையுமே எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தம் 4 நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? 90, 47, 24, 16, 74, 17, 92, 46 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்காண்டி ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த அனைத்து நம்பர்களுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.